தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்கிற தலையங்கத்தில் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். பிசாசுடைய தந்திரங்கள், அவருடைய கள்ள போதனைகளை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் இந்த நாட்கள்ல நடக்கிற கள்ள போதனைகள் 2 நேற்று பார்த்தோம். இன்றைக்கு 3ஆவதாக எல்லா ஞானஸ்தானமும் ஒன்றுதான். நீ தெளிக்கப்பட்ட தெளிப்பு ஞானஸ்தானம், எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஒன்றுதான் என்று போதிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் உண்டு. நன்றாக கவனிக்கணும். ஆண்டவர் யோவான் எழுதின புத்தகம் 3:5 சொல்றாரு, இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக சொல்றாரு. அப்ப இந்த ஜலத்தினால பிறகு ஞானஸ்தானத்தை பற்றி 4 செய்திகள் கொடுத்திருக்கிறேன், கேட்டு பாருங்க. ஜலம் தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியால் அங்கே யோவான்ஸ்நானகரும் இயேசுடைய சீசர்களும் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். அங்கே பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அங்கே தண்ணி மிகுதியாய் இருந்த ஒரு இடத்துல இறங்கி அவங்க ஞானஸ்தானம், இப்படியாக தண்ணீருக்குள்ளே இறங்கி முழுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து தான் வேதம் பேசுகிறது. அப்படி இருக்கும்போது வேதத்துக்கு புறம்பாக கத்தலிக்கல ஞானஸ்தானம் எடுத்தவங்க திருப்பி எடுப்பதற்கு அவர்கள் கொஞ்சம் பஞ்சிப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அதுவும் ஓகே, நீங்க அந்த ஞானஸ்தானம் காணும் என்று போதிப்பது வேதத்துக்கு புறம்பானது. இது அடுத்தது. இன்னொரு கள்ள போதனை, ரட்சிக்கப்பட்டு விட்டாய், ஆசீர்வாதம், தேவனுடைய வாக்கு தத்தம் எல்லாம் உனக்கு தான், ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு தான் என்று போதிப்பது. ரட்சிப்பு இலவசம். வாக்கு தத்தத்துக்கு நிபந்தனைகள் உண்டு. எந்த வாக்கு தத்தமா இருந்தாலும் வேதத்தில் அதற்கு நிபந்தனைகள் உண்டு. ஆசீர்வாதங்களுக்கு நிபந்தனைகள் உண்டு. இந்த நிபந்தனைகளை செய்யும் போதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நிபந்தனைகளை போதிக்காதபடி ஆசீர்வாதங்களை மட்டும் போதிக்கிற கள்ள போதனைகள் மத்தேயு 6:33 நாங்கள் பார்க்கும்போது அநேக வசனங்கள் உண்டு. பார்க்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன? முதலாவது தேவன், அந்த ஆசீர்வாதத்துக்கு உரிய நிபந்தனை தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். எங்க தேடணும்? வேதத்துல தேடணும். வேதமே படிக்கிறது இல்லை, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, தேடுறது இல்லை, தியானிக்கிறது இல்லை, தியானித்து அதன்படி வாழுகிறது இல்லை, உணர்வடைகிறது இல்லை. ஆனா ஆசீர்வாதம் எல்லாம் வந்துரும் என்று கனவு காணக்கூடாது. இது கள்ள போதனை. இப்படி போதிக்கிற இடங்கள்ல கவனமா இருக்கணும். நிபந்தனையும் ஆசீர்வாதங்களும் என்று 4 செய்திகள் கொடுத்திருக்கிறேன், கேட்டு பாருங்க. இந்த நாளும் என்ன? ஞானஸ்தானத்தை குறித்து கள்ள போதனை, ஆசீர்வாதத்தை குறித்து கள்ள போதனை. கவனமா இருக்கணும். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.